நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம எங்க இருக்கோம்னா விஜயமங்கலம் டோல்கேட் வந்துட்டோம். தாவேக்கனுடைய மாநாடு சிறப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்பாடுகள்லாம் பலமா போட்டிருக்காங்க. பாதுகாப்பு வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறை எல்லாருமே வந்து பாதுகாப்பு வேலையில் இறங்கியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக மெயின் கேட் இதுதான். இந்த நைட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதான் மெயின் கேட். பட் இப்போ வந்து மக்கள் வந்து இதில் அலோவ் பண்ணல. நம்ம பின்னாடி சுற்றி இந்த பக்கம் போகிற மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க. இது மெயின் கேட்ல வந்து விஐபிஸ் மட்டும் போகிற மாதிரி, காவல்துறையினர் டாக்டர்ஸ் எல்லாம் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கூட்டம் வந்து இப்போயே பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக நிரம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. பெரிய அளவில் கூட்டம் எதிர்பார்க்கலாம். மக்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. விஜய் அந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் பேச போறாரு அப்படிங்கிறது தெரியல. பொறுத்து பார்க்கலாம். மக்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம். வாங்க. உங்க பேரு? கோவிந்தராஜுங்க. கோவிந்தராஜ். ஓகே. எங்க இருந்து வந்திருக்கீங்க? திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கீங்க. திண்டுக்கல்ல இருந்து ஈரோடு வந்திருக்கீங்க. ஈரோடு வந்திருக்கீங்க. ஓகே. நீங்க என்ன தளபதி ரசிகரா இருந்து மருத்துவ தொண்டனாகி இன்னைக்கு ஒரு கட்சியில வரவளுக்கு ஒரு 30 ஆண்டு காலங்கள்ல இருந்து இருக்கிறேன். 30 ஆண்டு காலமா அந்த மக்கள் அமைப்புல இருந்து இருக்கிறேன். ஓகே. எல்லாமே நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. சரி, நீங்க வந்திருக்கீங்க, பாத்தீங்களா? எல்லாம் பாத்தீங்களா எப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்க? எல்லாம் சூப்பரா இருக்குது. நம்ம பாதுகாப்புலாம் நல்லா இருக்குது. ஓகே. இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் விஜய் வரப்போறாரு. ஓகே. நல்லபடியா பேசி இது பண்ண போறாரு. என்ன பேசுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? எதை பத்தி பேசுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? நல்லதுதான் பேசுவாரு. நல்லது பேசுவாருங்க. எதை பத்தி பேசுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? அது தளபதி பேசுவாரு. ஓகே. அவர் நல்லா இந்த மாவட்டத்தில் என்ன இது இருக்கோ அதை மத்தி பேசிட்டு நல்ல விஷயம் பேசுவார். 2024 விஜய் தான் ஆட்சி, முதலமைச்சராக உட்காருவார். அவர் உட்காரணும்னா அதுக்காக உண்டான வேலைகள் கண்டிப்பாக உழைப்போம். ஓகே. நல்லா இது பண்ணுவோம். இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே விஜய் இது பரப்பட பண்ணி மக்கள் மனசில் அதிக வாக்கில் சென்று முதலமைச்சர் 2026 வரணும். தளபதி வந்துருவார், உறுதியாக வர்றார். ஓகே. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. தளபதி தான். ஓகே. தேங்க்யூ. உங்க பேரு? சாந்தி. சத்தமா பேசுங்க. சாந்தி. ஓகே. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் திங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். ஓகே. நீங்க விஜய் ஃபேனா தொண்டரா? விஜய் ஃபேன் பிளஸ் தொண்டர் ரெண்டுமே தான். அவருக்கு தான் ஓட்டு. கண்டிப்பா. ஓகே. இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க உள்ள வந்து? நான் இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. 1/4 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் பாத்தீங்களா? ஏற்பாடுலாம் எப்படி பண்ணிருக்காங்க? பயங்கரமா பண்ணிருக்காங்க. அங்க இருந்து ஃபுல் டிராஃபிக் தான். வண்டி பார்க்கிங்ல போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஓகே. பார்க்கிங் எல்லாம் வசதி ஏற்பாடு எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே. கரெக்டா இருக்கு. இருக்கா பாத்தீங்களா? தண்ணி வசதி இருக்கு. இருந்தாலும் நானும் கொண்டு வந்திருக்கேன். ஆமா. கரூர் மாதிரி ஏதாவது இங்க ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா நடக்காது. பண்ணிடுவாங்க. ஓகே. 2026 இவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. விஜயோட ரசிகர்களாலும் தொண்டர்களாலுமே வந்து உங்களை வந்து தற்கொலைன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி? அப்படி சொல்ல முடியாது. அவங்கவுங்க விருப்பம். யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு அவங்கவுங்க முடிவு தான். அது வந்து அடுத்தவங்க வந்து யாரையும் பிளேம் பண்ண வேண்டியதில்லை. யாரும் பர்ஃபெக்டாலாம் இங்க யாரும் பண்றது இல்ல. அவங்கவுங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுவாங்க. அவங்கள வந்து நம்ம தற்கொலைலாம் சொல்லக்கூடாது. இந்த அணில் குஞ்சு அப்படின்லாம் மீன் பண்றதெல்லாம் தப்பு தான். தெளிவான புரிதல் வந்து இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இவர் வந்தா இவர் நல்லா படிச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாரு. ஏற்கனவே இங்க இருக்க ஒரு ஆட்சி விட இது நல்ல பெட்டரா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நம்புறோம். கண்டிப்பா. ஏற்பாடு எப்படி பண்ணிருக்காங்க? ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்டா வந்து ஃபீமேல்ஸ்க்கு தனியா பிரிச்சிருக்குது. உண்மையிலே பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேஃப்டியா இருக்கு. நம்ம தனியாவும் இருக்கலாம். நம்ம திங்ஸும் சேஃப்டியா இருக்கும். அது ஃப்ரண்ட்ல இருந்தே அவரை பார்க்கலாம். இதே பின்னாடினா நம்ம பார்க்க முடியாது. ஓகே. தேங்க் யூ சிஸ்டர். ஓகே.
பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுது. 11 மணி to 2 மணிக்கு தான் ஈவெண்ட் நடக்கும்னு சொன்னாங்க. பட் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஃபுல் ஆயிடுச்சு. இதுல பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பெண்கள் தனியா ஆண்கள் தனியா பிரிச்சு விட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் ஐயா அவர்களும் விஷயானந்த ஐயா அவர்களும் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. நான் விஜய் அவர்கள் வந்து வந்துட்டு இருக்கிறதா இப்பதான் தகவல் சொன்னாங்க. பட் மக்கள் ரொம்ப பயங்கரமான ஒரு கோலாகலமான ஒரு மூட்ல தான் இருக்காங்க. பட் இது எல்லாமே தாண்டி இது வந்து ஒரு அரசியல் மேடை. இங்க வந்து விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, என்ன பண்ண போறாரு, எதை பத்தி பேச போறாங்க அப்படிங்கிறதா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் ஈவெண்ட் தமிழ்நாட்டில் இதுதான். ஸோ எந்த அளவுக்கு பெஸ்டா நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் லைவ்ல.